மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கா? உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்னா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். முதலமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவா பேசிருக்காரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. இது வந்து அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்து. நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு உறுப்பினர் அனுமதி இல்லை. இல்ல அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. இல்ல விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாநகராட்சி எடுத்து சாலைகளை அந்த என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மூணு மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். மாற்றம் கிடையாது. நீங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்னு இருக்கு சொல்றக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. நீ இங்கே தங்கிட்டியா? உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நீங்க வெளிநடப்புல இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பணியாற்றுகின்ற எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய உதயா அவர்கள் இளவல் இந்த இயக்கத்திற்கு வருங்காலத்தில் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளவல் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. புரிஞ்சிருச்சு. 1 hour ஆக்கிடுறோம். ரீல் அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டி சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. நீ பார்த்த லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. பொண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேணும். நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னே நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பதில் சொல்லிட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். எங்களை ஆதரவு கொடுப்பாரு, எங்களை காப்பாத்தி விடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. வருவாரு, எங்களை காப்பாத்துவாரு நம்பிக்கை. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். தப்பு பண்ணிட்டியேம்மா, ஒரே மகனோட நிறுத்திட்டியே. இன்னும் ஒரு மகனை பெற்றிருந்தா 10 ஊரு பழிச்சிருக்கேன் மாமா. திமுகல 25 வருஷம் செத்தாதான் ஒரு மட்டத்தை
அவனுங்களே இருப்பானுங்க. விட்டு அழகு பாக்குறவன்டா காலோட. இனிமேலுக்கு போனியாக மாட்டீங்க. இனிமேலுக்கு போனியாக மாட்டீங்க. ஓகே ஓகே. அவர் தான், நீங்க தான். நாங்க தான், நீங்க தான். நீங்க தான், நாங்க தான். இனிமேல் இந்த தமிழ்நாட்டுல அது இது நாங்க தான் பாத்தா மன்னர், இந்த மன்னர்கள்லாம் சொல்லாதீங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஒழுங்கா சபைக்கு வந்து 5 வருஷம் நடத்த முடிஞ்சா நடத்துங்க. ஆனா நடத்த மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்படி போடு தலைவா, அப்படி போடு. எல்லாம் பழைய பெற்றாலிங்க, விட்டா போறன்னு இருக்கு. நீ மட்டும் எழுதி வச்சுங்க. ஒரே ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ ஆனாலும் நான் ஒரு பக்கம் பேசிட்டு எனக்கு 5 நிமிஷம் தான். யாரு தளபதி வந்தாரு, கொத்து பரோட்டா முடிஞ்சிச்சு. யாரா இருந்தா அது சாலியா இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவே தவிர்த்து வச்சிருப்பாங்க. பேசாது இருந்தாலும் பேச மாட்டாங்க, பேசுனா ஓடி போயிடுறாங்க. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே. எனக்கு தெரிஞ்சனா அவருக்கே ஒண்ணு தெரியாது. இப்போ வந்து எதிர்கட்சி பூஜ்ஜம், அது ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு, ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது என்னதான் பண்ணும்போது தெரியல. 5 வருஷத்துல என்ன கேட்டால் அது ராஜ்மா பண்ணி போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. எங்க ஊர்ல சேர்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டு காலையில இருக்குல்ல, ரேஷன் கார்டுல மாட்டு பேரையும் சேர்த்துருப்போம். இதை விட ஒரு கேவலம் தான் இருக்கா? கேவலமா இருக்குங்க. ரேஷன் கார்டுல மாட்டோட பேரா? இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிறத நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில நேரலையில பாத்துட்டு இருக்கீங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, உட்காரணும். லாரி டயர் சரியா இருக்கான்னு பாப்பீங்க. கண்டிப்பா அதுல எல்லாம் மாண்டர் பண்ணுவான். நீங்க அப்படி சொல்லி லாரி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி லோடு இறக்கி ஏத்தின கதை தெரியும். இவனுக்கு எப்படி தெரியும்? தம்பி நீங்க உட்காருங்க. லாரி டயர் பஞ்சர்னு சொல்லி ஒரு லாரி நம்பர்ல 16 லோட் அடிச்ச ஆட்சி தான் இவங்க ஆட்சி. தெளிவா கேக்குறான்னு இப்படியோ மோப் முடிச்சிட்டேன் போட்டிருக்கே. இன்னைக்கு அதனாலதான் அண்ணன் கேக்குறாரு, லாரி டயர் பஞ்சர் பத்தி என்ன தெரியும், அதையும் பஞ்சர் போட தெரியும் சொல்றேன். ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு போட்டுருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். இன்னும் ஒரு சில நாட்களிலே அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இந்த மக்களோடு நின்று போராட வருகை தர உள்ளார் என்ற செய்தியை நாம் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. உங்களை பத்தி பாருன்னா என்ன சொல்லுது? போய் வா மகனே போய் வான்னு தான் சொல்ல முடியும். சொன்னா வருத்தப்படுவீங்க. தப்பித்து வந்துட்டியப்பா 2 பேருமே. கேவலமா இருக்குங்க, கேவலமா போயிடுச்சுங்க. இதை விட ஒரு கேவலம் தான் இருக்கா? எங்களை எல்லாம் தொட்டு பார்க்க முடியுமா, சீண்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. அவர் இப்போ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு வீட்டுல உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க கல்யாண வீட்டுல போய். பொண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேணும், இந்த நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னே நீ அர்த்தமெல்லாம் பேசிக்கிற. யாரு நம்ம 3 மணி நேரமா தேடிக்கிட்டு இருந்தாருல, 75 வருஷம் அனுபவம் எங்கடா? உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு கக்கூச பாத்துட்டு இருக்க. வேலு கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். பவளவிழா எங்கடா தேடிக்கிட்டு இருக்காரு? கக்கூச தேடிக்கிட்டு இருக்காரு உட்காந்து. கக்கூஸ்கள் ஒரு வேலை தானே பார்த்தேன். ஜனவரி 26 குடியரசு தினம். என்ன கரெக்டா சொல்றேன்? டாய் எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லா தான் போடுவேன். வெயிட் அண்ட் see. A few moments later. ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியில போயிருச்சா? நான் கேக்குறேன், கர்நாடகாவுல 3 தமிழர்களை சுட்டு கொன்னுட்டீங்களே, போங்க. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள். இதற்கு என்னடா செய்வது? ஏதாவது செய்யலேன் மன்னா. செய்கிறேனடா. ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. எது?
என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை.